வணக்கம் நண்பர்களே. ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சம்ருதி 63வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. அதற்கு முன்பு இன்றைய ப்ரிடிக்ஷன் எப்படி இருந்தது என்று பார்ப்போம் நண்பர்களே மேலோட்டமாக. இது டியர் லாட்டரி 1 மணிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் நண்பர்களே நமது சேனலில். இங்க 1 மணிக்கு ரிசல்ட்டா வந்தது பார்த்தீங்கன்னா 3490 நண்பர்களே. இதுல பாருங்க, சி போர்டு மட்டும் சரியா கணிக்காமல் விட்டுவிட்டேன் நண்பர்களே. ஆனா அது ஏ போர்டு ஏபி பாஸ் ஆகியிருப்பதை பார்க்கலாம். 99. இதிலும் சி போர்டு சரியாக இருந்திருந்தால் முதல் 3D பாஸ் ஆகியிருக்கும் நண்பர்களே. அதே போன்று 1 மணிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்பு மற்றும் 6 மணிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் ஒன்றும் அவ்வளவு சிறப்பாக இல்லை நண்பர்களே. அப்புறம் 8 மணிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகளில் ரிசல்ட் 2589 வந்திருந்தது நண்பர்களே. இதில் சி போர்டு மட்டும் சரியாக வந்திருந்தது நண்பர்களே. மற்றபடி 3 போர்டுகளும் சரியாக வரவில்லை. ஆனால் கேரளா லாட்டரிக்கு ப்ரிடிக்ஷனாக கொடுக்கப்பட்ட எண்கள் மிகச் சிறப்பாக இருந்த போதிலும் சி போர்டு மட்டும் ஏமாற்றி விட்டது நண்பர்களே. சி போர்டு சரியாக வந்திருந்தால் முதல் பரிசை பெற்றிருக்கலாம் நண்பர்களே. பெரிய வெற்றியாக அமைந்திருக்கும். நமது துரதிர்ஷ்டமோ என்னமோ தெரியவில்லை. டியர் லாட்டரிக்கு நேற்று சி போர்டு மாறி இருந்தது. இன்று கேரளா லாட்டரி ப்ரிடிக்ஷனிலும் டி போர்டு 2 நான் சொல்லியிருந்தேன், 2 அல்லது 7 வரும்னு சொல்லியிருந்தேன். அதில் 7 சரியாகவே வந்துருந்துச்சு. அதே மாதிரி ஏ போர்டுக்கு 8 3 கொடுத்துருந்தோம். அதில் 8 முதல் வாய்ப்பாக 8 தான் சொல்லியிருப்பேன். 8 வந்திருந்தது. அதே மாதிரி பி போர்டுக்கு முதல் வாய்ப்பாக 8 கொடுத்திருந்தேன். அதுவும் சரியாக வந்திருந்தது நண்பர்களே. இப்படி 3 போர்டுகள் சரியாக இருந்தும் சி போர்டை கணிக்க தவறிவிட்டேன் நண்பர்களே. அதனால் 4D வெற்றி வாய்ப்பையும் இழந்துவிட்டோம், 3D வெற்றி வாய்ப்பையும் இழந்துவிட்டோம் நண்பர்களே. நேற்றும் இதேபோல் டியர் லாட்டரியில் ஒன்று நடந்தது. இப்போ தொடர்ச்சியாக நமது ப்ரிடிக்ஷனில் பார்த்தீர்களானால் சி போர்டு மட்டும் பொருந்தாமல் போய் கொண்டிருக்கிறது நண்பர்களே. நமக்கு டைம் சரியில்லையோ என்னவோ தோன்றுகிறது. இது மட்டும் செட்டாகி இருந்தால் நிறைய பேர் பலனடைந்திருப்பார்கள். நானும் பொருளாதார ரீதியில் ஒரு நல்ல நிலைக்கு வந்திருப்பேன் நண்பர்களே. என்னதான் உடலில் எண்ணெயே ஊற்றிக்கொண்டு உண்டாலும் ஒட்டுவதுதான் ஒட்டும் என்பது போல் நமக்கு எதுவும் சிக்காமலே போய்கொண்டிருக்கிறது நண்பர்களே. சரி நண்பர்களே, இது முடிந்த கதை. நாம் நாளை சம்ருதி லாட்டரி ப்ரிடிக்ஷனுக்குள் செல்வோம். சம்ருதி லாட்டரி ஞாயிற்றுக்கிழமை 63வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷனை பார்ப்போம் நண்பர்களே. இதில் நமக்கு கடைசியாக நான் எப்பவுமே கணிக்கும் போது கடைசி 2 ஆட்டங்களை பார்த்து தான் கணிப்பது வழக்கம். அதே போன்று கடைசியாக பார்த்தீங்கன்னா 40 68 78 88 இப்படி வந்திருக்கிறது நண்பர்களே. இந்த 3 போர்டையும் சரியாக ப்ரிடிக்ஷன் செய்திருந்தோம். இந்த ஒரு போர்டு மட்டும் தப்பாய் ப்ரிடிக்ஷன் செய்ததால் இன்று வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம் நண்பர்களே. பெரிய வருத்தம் தான், என்ன செய்ய. சரி நண்பர்களே, இப்போ இப்படி ஆட்டங்கள் இருக்கிறது. இந்த 2 ஆட்டங்களை இப்போ எங்கேயாவது பொருந்தி வருகிறதா என்று தேடிக்கொண்டிருக்கும் போது 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஓரிடத்தில் வருகிறது நண்பர்களே. அங்கிருந்தே நாம் இந்த சம்ருதி லாட்டரிக்கான ப்ரிடிக்ஷனை எடுப்பதுதான் சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். வாருங்கள் அந்த இடத்தை பார்ப்போம்.
நண்பர்களே, இது 2023ஆம் ஆண்டிற்கான சார்ட்டு. டிசம்பர் மாதம் எங்கேயோ பார்த்தனே, பார்த்து விடுகிறோம், தேடும்போது ஸ்டக் என்று கண்களுக்கு படுவதில்லை நண்பர்களே. இங்க இருக்கு. இது ஜூம் செய்யும் போது அவ்வளவா ஜூம் ஆகும்போது இடைஞ்சல் பண்ணுது. இப்போ கடைசியா விளையாண்ட 2 ஆட்டத்தை நம்ம பார்த்தோம்னா என்ன இருந்தது? 0-68, 888. இங்க பாருங்க நண்பர்களே, 0-68க்கு 0-63ன்னு இருக்கு நண்பர்களே. 3D எண்கள் அப்படியே பொருந்துகிறது நண்பர்களே. இங்க 0-63, 0-68 இந்த 2 எண்களும் 100% ஒரே எண் தான் நண்பர்களே. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது 83, இந்த 83 இந்த பிசியில் இருக்கிற 88ம் ஒரே எண் தான் நண்பர்களே. நாம் ஒரே எண்ணாகத்தான் கருத வேண்டும். எனது கணக்குப்படி நான் எப்பொழுதுமே 83 வேறு எண், 88 வேறு எண் என்பதை நினைப்பதில்லை நண்பர்களே. இரண்டும் ஒரே எண்களாகத்தான் நான் கருதுவது வழக்கம். அதன்படி பார்க்கும்போது 0-63, 783, அதுக்கு கீழே பாருங்க நண்பர்களே, 976 அப்படின்னு இருக்கு நண்பர்களே. இந்த 976ங்கிற நம்பர்ல நம்ம பிசிக்கு உண்டான 76ஐ மட்டும் நாளை சமூர்தி லாட்டரி பிசி எண்களாக எடுத்துக்கொள்வோம் நண்பர்களே. அப்போ பிசி வந்து 76, 71, 26, 21 என்று வரும் நண்பர்களே. இந்த 76ஐ 4ஆக பிரித்து எழுதும்போது இந்த 4 எண்களும் ஒரே எண் தான் நண்பர்களே, ஒரே கோட்டில் இருக்கக்கூடிய எண்கள். அதனால் பிசிக்கு வந்து நாளைக்கு 76, 71, 26, 21 என்ற எண்களை பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே. அடுத்ததாக வந்து டி போர்டு மற்றும் ஏ போர்டுக்கு உண்டான எண்களை பார்ப்போம் நண்பர்களே. நேற்று ஏ போர்டுக்கு நான் எனது வீடியோவை பார்த்தவர்களுக்கு புரிந்திருக்கும். நான் நேற்று ஏ போர்டுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லும்போது 4-2-0-8 இறங்கு வரிசையில் வந்துட்டு இருக்கு. ரெட்டப்படையில வந்து அடுத்தது இதில் 8 வரும் துல்லியமாக நான் கணித்து சொல்லியிருந்தேன் நண்பர்களே. 100% சரியாகவே வந்திருக்கிறது 8. அப்போ 8க்கு கீழே என்ன நம்பர் இருக்கும்னா 6ஆம் நம்பர் இருக்கும் நண்பர்களே. அப்போ வந்து நம்ம நேற்று இது தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. நாளைக்கு ஒரு நாளும் இந்த 6ஆம் நம்பர் வந்துச்சுன்னா இந்த 5 ஆட்டங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் நண்பர்களே. நாளை ஞாயிற்றுக்கிழமை சமூர்தி லாட்டரிக்கு ஏ போர்டை பொறுத்த மட்டில் 6ஆம் நம்பரை பயன்படுத்துவதுதான் மிகச் சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. நம்ம ஏமாற்றுவதற்காக 6ஐ நாம் நம்பிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று 1ஆம் நம்பர் கூட வரலாம். அப்போ வந்து ஏ போர்டுக்கு 6 முதல் வாய்ப்பும் 2ஆம் வாய்ப்பாக 1ஐயும் பயன்படுத்துவது தான் முறை நண்பர்களே. அப்போ நம்ம ஏ போர்டு நம்பர் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது டி போர்டு நம்பரை பார்ப்போம் நண்பர்களே. டி போர்டை பொறுத்த மட்டில் எப்படி பார்க்கலாம் என்றால் இதிலிருந்து இதுக்குள் பார்க்கும்போது ஒன்றும் புரிதல் கொஞ்சம் கடினமாக இருக்கும் நண்பர்களே. இதில் ஒன்றும் சிறப்பாக எடுக்க இயலாத நிலை. ஏன்னா இங்கே ரிப்பீட் நம்பர் வந்திருக்கு. அதனால வந்து நம்ம வார பேட்டர்னில் சென்று பார்ப்போம் நண்பர்களே. இது வார பேட்டர்ன். இதில் டி போர்டு மட்டும் ஏதாவது நம்மளுக்கு தெளிவாக புரிகிறதா என்று பார்ப்போம் நண்பர்களே. ஆனால் இந்த இடத்தில் இருந்து தான் இங்கே நேற்று ப்ரிடிக்ஷனாக வந்து, அதாவது இன்னைக்கு, அதாவது கருணியா லாட்டரிக்கு இங்கே 2 வந்திருக்கு, இங்கே 2 வந்திருக்கு, இங்கேயும் 2 வந்திருக்கு. அடுத்தது இந்த இடத்துல 2ஆம் நம்பரோ அல்லது 7ஆம் நம்பரோ வரும் என்று சொல்லியிருந்தேன் நண்பர்களே.
அதே போன்று 7ஆம் நம்பர் மிக சரியாகவே வந்திருக்கிறது நண்பர்களே. ஆனால் இது வார பேட்டர்ன் என்றால் இந்த இடத்தில் நாம் ப்ரிடிக்ஷனுக்கு இன்று பயன்படுத்துவது முடியாத காரியம் நண்பர்களே. மீண்டும் நாம் அடுத்த சனிக்கிழமை அன்று தான் இந்த இடத்தில் ப்ரிடிக்ஷனை தேட வேண்டியிருக்கும். அதனால் நாம் வார பேட்டர்னை பார்க்கும்போது நாம் ஞாயிற்றுக்கிழமை பழைய ஆட்டங்களை தான் பார்க்க வேண்டும் நண்பர்களே. அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த வடிவத்தில் இருக்கு? இங்க 5 4 3 இருக்கு. திருப்பி 3 4 5ன்னு ஏன் வரக்கூடாது? நான் சொல்வது புரிகிறதா நண்பர்களே? இது மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். 5 4 3 இறங்கு வரிசை. இதிலிருந்து அப்படி தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா 3 4 5 அப்படிங்கிற நம்பரை பயன்படுத்தலாம் நண்பர்களே. அப்போ டி போர்டுக்கு நாம வந்து 5ஐ பயன்படுத்தலாம், அல்லது சப்போர்ட்டுக்கு வேண்டுமானால் டி போர்டுக்கு 0ஐயும் பயன்படுத்தலாம் நண்பர்களே. அப்போ டி போர்டு முதல் வாய்ப்பு வந்து 5 தான். அப்போ டி போர்டு நம்பரையும் நாம் கண்டுபிடித்து விட்டோம் நண்பர்களே. அடுத்தது நம்ம என்ன எண்களை 4 எண்களுக்கு என்ன போடலாம், என்ன பயன்படுத்தலாம் என்பதை பார்ப்போம் நண்பர்களே. இப்போ நம்ம எடுத்து வைத்த எண்களில் டி போர்டுக்கு மட்டும் 5 என்று எடுத்திருக்கிறோம். ஏ போர்டு 6, பிசிக்கு வந்து 76, 56 76 என்ற எண்ணையும் பயன்படுத்தலாம். அடுத்தது 56 71, அடுத்தது 56 26, அடுத்தது 56 21. இந்த 4 எண்களையும் நாளை சம்ருதி லாட்டரி ஞாயிற்றுக்கிழமை ப்ரிடிக்ஷனாக கொடுக்கிறேன் நண்பர்களே. அப்புறம் 3Dக்கு வந்து 676, 671, 626, 621 இந்த 4 எண்களையும் 3D எண்களுக்கு பயன்படுத்தலாம் நண்பர்களே. அதே போன்று ஏ போர்டு, அதாவது ஏபி, ஏசி, பிசி இந்த 3 போர்டுகளுக்கும் இந்த நான் குறிப்பிட்ட எண்களில் உள்ளபடியே நீங்களும் பயன்படுத்தலாம் நண்பர்களே. அதற்கு இது முழுக்க ஒரு கணிப்பு என்பதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களே. கணிப்பு என்பது ஒரு யோகம்தான். வரலாம், வராமலும் போகலாம். வரும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது நண்பர்களே. அதே போன்று வராது என்று சொல்வதற்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை, எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த ப்ரிடிக்ஷனுக்கு இந்த எண்களையே நான் குறிப்பிட்ட இடங்களை நீங்களும் ஒரு முறைக்கு இருமுறை பாருங்கள் நண்பர்களே. இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது. உங்கள் கணிப்புகளையும் பாருங்கள், அதனோடு ஒப்பிட்டு பாருங்கள். நான் குறிப்பிட்ட எண்கள் சரி என்று உங்கள் மனதிற்கு பட்டால் இதையே கூட நீங்களும் பயன்படுத்தலாம் நண்பர்களே. இது முழுக்க ஒரு கணிப்பு என்பதை மட்டும் கவனத்தில் கொண்டு விளையாடுங்கள் நண்பர்களே. அதே போன்று சிங்கிள் போர்டுகளுக்கு நாம் என்ன எண்களை எல்லாம் பயன்படுத்தலாம் என்று ஒருமுறை எழுதி காட்டி விடுகிறேன் நண்பர்களே. டி 5 0, ஏ போர்டு 6 அல்லது 1, பி போர்டு 7 அல்லது 2, சி போர்டு 6 அல்லது 1 இந்த எண்களை பயன்படுத்தலாம் நண்பர்களே. இந்த சி போர்டை பொறுத்தவரை நான் பழைய 2023ஆம் ஆண்டிற்கான சார்ட்டிலிருந்து நான் எடுத்திருந்தேன் இந்த 6ஆம் நம்பரை. அதே போன்றுதான் தினப்பேட்டனை சமீப ஆட்டங்களை வைத்து பார்க்கும்போது கூட சி போர்டுக்கு 6ஐ வைத்து விளையாடுவது சரி என்றே படுகிறது நண்பர்களே. சமீபத்திய 4-5 ஆட்டங்களை மட்டும் வைத்து கணிக்கும்போது 6ஆம் நம்பர் தான் வருகிறது நண்பர்களே. இதுவே நாளை சம்ருதி லாட்டரிக்கான எனது ப்ரிடிக்ஷன் நண்பர்களே. நாளை ஞாயிற்றுக்கிழமை அனைவருக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் திங்கட்கிழமை பாக்கியதாரா லாட்டரி ப்ரிடிக்ஷன் வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.